ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி பாப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் ஸ்கூலில் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து விஜய் கூட்டிகிட்டு போகிறதா வருவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாப்பா, ஏன்னா அழுதுகிட்டே விட்டுட்டு வந்தார் இல்லைங்களா, எப்படி இருக்கிறா, அழுதுனே இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி தான் அவர் சீக்கிரமாக காரில் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போக வந்தாங்க. பாப்பா சிரிச்சுக்கிட்டே வரும்போது, எப்படிம்மா காலையில் எல்லாம் அழுதுகிட்டே இருந்தால் இப்போ எப்படி சிரிச்சுக்கிட்டே வந்துன்னுருக்குற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸு என்கிட்ட பேசினாங்கப்பா, எனக்கு அந்த மிஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அந்த மிஸ்ஸு பேசினதுக்கப்புறம் நான் அழுக நிறுத்திட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாப்பா சொல்லுவாள். நான் இருக்கும்போது இருந்தாங்களா அந்த மிஸ்ஸு தானே? இல்லைப்பா, அவங்க போயிட்டாங்க. அப்புறம் புது மிஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் பேசும்பொழுது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க பேசுனதுக்கப்புறம் நான் அழுக நிறுத்திட்டு குட் கேர்ளாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். அப்படியா, அந்த மிஸ்ஸை நான் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பார். அவங்க இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏம்மா எல்லாருமே இப்போ தான் வராங்க, அவங்க மட்டும் எப்படி இன்றைக்கி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லைப்பா, அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன்றது என்கிட்ட சொன்னாங்க, நாளையிலேருந்து ஃபுல் டே ஸ்கூலில் இருப்பாங்கன்றது சொன்னாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படியா சரி, நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிவிடு நாளைக்கு மிஸ்ஸுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரிப்பா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலில் நடந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாப்பா இருந்தால் அவன் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா, அந்த பாப்பா கிட்ட பேசும்போது என்ன அறியாமல் ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி சாரதா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே கங்கா கால் பண்ணுவாங்க. கங்கா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, டைம் ஆகிடுச்சு, நீ போய் முகம் அலம்பிட்டு வா, சாப்பிடுவேன் எதனா அப்படின்ற மாதிரி காவேரி உள்ளார அனுப்பிட்டு சாரதா கங்கா கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி என் பேத்தி கூட இவ சொல்கிற வயசுலே தான் என் பேத்தி இருக்கிறா, அவள் அம்மா இல்லாத கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறா, அவள் எந்த நிலையில் இருக்கிறான்றது எனக்கு தெரியல, இவ யாரோ பெற்ற குழந்தைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசின்னு இருக்கிறா அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. அதுக்கு என்னம்மா பண்ணுறது, அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறா இல்லையா, அதனால் அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அதுக்கு சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளை குடும்பம் சென்னையில் தான் இருந்தது, இப்போ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நிவின் மாப்பிள்ளை வேற சொன்னார், இப்போ எங்கன்னு நான் அவங்கள தேடிட்டு போகிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சாரதா சொன்னதுக்கு கங்கா என்ன சொல்லுவாங்க, அம்மா தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத, அப்படியே போன உடனே உன்னை மதித்து வாமா என் பேத்தி பாரு அப்படின்னு எதனா சொல்லுவாங்களா, நம்மளை வேணாம், நம்ம உறவே வேணான்னு தானே அவங்க விட்டு எரிஞ்சிட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க, அவங்க எப்படி போனால் நமக்கு என்னம்மா, நீ அவங்கள பற்றியெல்லாம் சும்மா தேடிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணின்னு இருக்காத, அவள் காவேரி எல்லாத்தையுமே மறந்துட்டுருக்குறா இல்லை, அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி அவளை சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கை தான் அந்த மாதிரி வீணாக போயிடுச்சு, ரெண்டாவது வாழ்க்கையாவது அவள் சந்தோஷமாக இருப்பா, அதனால் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு கங்கா ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது காவேரியும் சாரதாவும் தான் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி காவேரியும் சாரதாவும் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னா, அடிக்கடி ஒரு கனவு வருதுமா அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. எனக்கு கூட கனவு வருதுடி, உங்கள் செத்துப்போன பாட்டி என் கனவில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கடி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அவங்களே சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, புது வீடு வந்திருக்கிறோம் இல்லையா, இடம் மாறி படுத்தாக்கா இந்த மாதிரி தான் கெட்ட கெட்ட கனவு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு கூட ஒரு கனவு வருதுமா, ஆரம்பத்துலேருந்து முதல்லலாம் மாதம் மாதம் வரும், இப்போல்லாம் வாரம் வாரம் வருது கனவு அப்படின்னு, என்ன கனவுடி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, முதல்ல ஒரு பெரிய வீடுமா, நம்ம அடிபட்டுட்டு வரும்போது ஒரு வீட்டில் நீ கூட்டிகிட்டு போனல அந்த மாதிரி ஒரு வீடு, அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அது யாருன்றது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக ஹைட் அண்ட் வெயிட்டாக ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்கிறாருமா, எனக்கு அவர் கூட ரொம்ப பிடிச்சிருக்குது, அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அவர் கூட ஜாலியாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. சாரதா அப்படியே குழப்பத்திலே பார்த்துட்டு இருப்பாங்க, இவைனா இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த கனவுனா உனக்கு அடிக்கடி வருதா அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல ஒரு அப்பப்போ வந்ததுமா, இப்போ அடிக்கடி தான் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சாரதா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் கனவு வந்தால் நேரத்தோட கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு தான் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தாம்மா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, நீ எனக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருக்கிற, கனவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க.
உடனே சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிவின் மாப்பிள்ளை கூட ஒரு சம்மந்தம் வந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவர் நம்பர் வேணால் வாங்கி தரேன், பேசாத அவர்கிட்ட பேச நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், புதுசாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சாரதா சொல்லுவாங்க. பேசுகிறேன், அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி கொடு, உங்களுக்கு வேறு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்கன்றதை நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னடி இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பின்ன என்னம்மா எனக்கு தான் கல்யாணத்தில் விருப்பமே இல்லையே, சும்மா கல்யாணம் பண்ணிக்கணும் இதே சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்ல, நான் அந்த மாதிரியாவது நான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கேட்டதுக்கு, இப்போ நான் கனவுல ஒரு ஹேண்ட்ஸம்மாக பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, என்னை அவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து காவேரி கேட்டதுக்கு, என்டி கனவுல வரவரெல்லாம் போய் கல்யாணம் பண்ண முடியுமாடி, இதெல்லாம் சாத்தியமாடி அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சாரதா கேட்பாங்க. அப்போ நடக்காத விஷயத்த வந்து பேசாதனும் போது எனக்கும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இதோட இந்த பேச்சு நிப்பாட்டிடு அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது விஜயும் பாப்பாவும் தான் காமிக்கிறாங்க. பாப்பா வந்து கதை சொல்லுப்பா, எனக்கு அந்த ராஜா ராணி கதை, எனக்கு இந்த ராஜாவோட ராணி கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த கதையை கேட்டுக்கிட்டே நான் தூங்கிடுவேன், எனக்கு அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா கேட்பா. விஜய் வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருப்பார். அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரதா வந்து மார்க்கெட்டில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாரதா வந்து மார்க்கெட்டில் வந்து காய் வாங்க வர்றாங்க. அதில் யார் வந்து பார்க்குறதுன்றது பார்த்திங்கன்னா, விஜயோட சித்தப்பா வந்து சாரதாவை பார்க்குற மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோடு வந்து ப்ரொமோவாக காமிச்சிட்டு முடிப்பாங்க. விஜயுடைய சித்தப்பா வந்து சாரதாவை பார்க்குறாரு இல்லைங்களா, சாரதா கிட்ட வந்து டைரெக்டாக இவர் போய் பேச மாட்டார். இவர் நேராக போய் யார்கிட்ட போய் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய தாத்தா கிட்ட தான் போய் சொல்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதை. ஏன்னா டைரெக்டாக விஜயுடைய சித்தப்பா வந்து சாரதாவை பார்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் உடனே சாரதா விஜய் எங்கே இருக்கிறாங்கன்றதை கேட்பாங்க. அதே ஊரில் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக சாரதா போய் விஜயும் அவங்க பேத்தியும் பார்க்குற மாதிரி கொண்டு போனால் கதையை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி வரும். அதனால் சுற்றி வளைச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க கதையை. எப்படின்னா, இவர் போயிட்டு விஜயுடைய தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, விஜயுடைய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்க அப்படின்றது இவரை விட்டு கொஞ்சம் இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு இங்கே தான் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி வந்து இவர் போய் அவங்கள எல்லாத்தையும் விசாரித்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை போயிட்டு விஜயுடைய தாத்தா கிட்ட சொல்லும்பொழுது, விஜயுடைய தாத்தா தான் போய் சாரதாவை பார்க்குற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. சாரதா கிட்ட போய் பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, எங்கே இருக்கிறீங்க, இத்தனை நாளாக எப்படி இருக்கிறீங்க, காவேரிக்கு கொஞ்சமாவது நினைவு வந்ததா வரலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயுடைய தாத்தா வந்து சாரதா கிட்ட கேட்குற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்றது. இது போன்ற மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.